காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. மடிப்பாக்கம் கிளப்பின் காமெடி ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்னடா இந்த பாட்டு பாடிட்டேன் கதைங்க. நான் பேச போகிறது ரயில் பயணங்களில் பற்றி. பச்சை விளக்கு படத்தில் சிவாஜி கணேசன் யார்? என்ஜின் டிரைவர். அவர் தான் இந்த பாட்டை பாடுவார். இப்போ நம்ம மடிப்பாக்கம் காமெடி கிளப்பில் கணேசன் பிள்ளையாரை நினச்சி அவர் தான் வந்து என்ஜின் மாதிரி. கிளப்புக்கு வந்து என்ஜினியர் ரெண்டுமே கோவை அனுராதா சார். அவங்க ரெண்டு பேருக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாதவங்கன்னு யாராவது இருப்பாங்களா? அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெயின்லையாவது ஒரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷன் போனவங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. தாத்தா பாட்டியிலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியோட வயிற்றில் இருக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாருமே வந்து ரயில் பயணங்கள் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். எங்கள் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது சேலத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் வந்தாங்க. இப்போ பிரகலாதன் கதை கேட்டிருக்கோம்ல, அவருக்கு வயிற்றில் இருக்கும்போதே அவருக்கு ஓம் நமோ நாராயணான்னு உபதேசம் நடந்துதான். அது மாதிரி எனக்கு வந்து கூ ஜிக்கு 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 ஜிக்குன்னு எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போதே எனக்கு வந்து இந்த ட்ரெயின் சத்தில் வந்து ஒரு உபதேசம் அது மாதிரி ஆயிருக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூல் டீச்சர். நான் என்னை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு முன்னாடியே மெட்டர்னிட்டி லீவ் போட்டு வந்துட்டாங்க. ஆனால் நான் வயிற்றுலேருந்து வெளில வரவே இல்லை. கிட்டத்தட்ட மெட்டர்னிட்டி லீவ் மூடிகிற நேரம் ஆகிப்போச்சு. சரி என்ன பண்ணாங்கன்னா, சரி ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணும்போது, அந்த காலத்தில் ட்ரெயின் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணணுன்னா அது ஒரு பெரிய விஷயம், சம்பளமே கம்மியாக இருக்கும். இதெல்லாம் கேன்சல் பண்ணி பணம் லாஸ் ஆகிறதுல கூடாதுன்னு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நான் பிறந்துட்டேன். ஆனால் நான் பிறந்த மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு போச்சு. சரி என்ன பண்ணாங்க, ரெண்டு ஆப்ஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த தளபதி படத்தில் ரஜினிகாந்தை கூட்ஸ் ட்ரெயினில் போட்ட மாதிரி அதில் போட்டிருக்கலாம். எங்கள் பாட்டி வீட்டில் விட்டா இல்லை. நான் அங்கே ஒரு 2 மாதம் நல்லா கழிஞ்சேன். அதுக்கப்புறம் என்னை எங்கள் மாமா என்ன பண்ணார், சென்னையிலேருந்து ட்ரெயினில், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகணுன்னா ட்ரெயின்லேயே தூளி கட்டுவாங்க. ட்ரெயினில் தூளி கட்டி அதில் பால் பாட்டிலை வாயில் திணிச்சு அழாமல் ட்ரெயினில் தூளியை ஆட்டிகிட்டே கூட்டிகிட்டு போய் சேலத்தில் விட்டாராம். ஸோ அது ஒரு செகண்ட் ஜேர்னி. இப்படி தான் பல பேருக்கு வந்து ட்ரெயின் ஜேர்னி லைஃப்பில் பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ட்ரெயின் ஜேர்னியில் முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து, எங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணாலும் முதல்ல பண்ண வேண்டியது இல்லை, அது டிக்கெட் புக் பண்ணணும். இப்போது வித்தவுட்டில் போனால் டிக்கெட் வாங்குகிற கவலை யாருக்குமே கிடையாது. நான் வித்தவுட்டில் போனீங்கன்னா ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க, இல்லாட்டி அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் கோவை சார், வேண்டாம். வித்தவுட்டில் போனால் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில போயிட்டு ஜாலியாக இருப்போம். டிக்கெட் வாங்கி போகிறோம்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நாம் எந்த ட்ரெயினில் போகணுமோ அதில் தான் ஏற முடியும். எந்த டெஸ்டினேஷனுக்கு போவோமோ அங்கே தான் போக முடியும். எந்த சீட் நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கோ அதில் தான் உட்கார முடியும். வித்தவுட்டில் போனால் எந்த ஸ்டேஷனில் வேணால் போகலாம், எந்த ட்ரெயினில் வேணால் வரலாம், எங்கே வேணால் இறங்கலாம். ட்ரெயினில் எந்த சீட்டில் வேணால் உட்காரலாம், பாத்ரூமில் கூட உட்காந்துக்கலாம் இல்லையா? ஸோ ட்ரெயின் டிக்கெட் புக்கிங்கிறது வந்து நம்மளுக்கு ரயில் பயணத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் டிக்கெட்டு புக்கிங் பண்ணுறதுக்கு ஐஆர்சிடிசி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஐஆர்சிடிசியில் போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய அவதி. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பாஸ்வேர்டு ஞாபகத்தில் வச்சுருக்கணும். அப்புறம் அவன் அனுப்புகிற ஓடிபியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த ஓடிபி நம்ம எந்த ஃபோனை ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ அந்த இதுதான் வரும். அது நம்ம எல்லாத்தையும் லாகின் பண்ணும்போது அந்த கேப்சான்னு ஒன்று போடுவோம் அதில் கீழே. அதை வந்து படித்து நம்ம எதை வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேப்சாவை கரெக்டாக போடுறதுக்கு பாருங்கள், இருக்கிறதுலேயே கஷ்டமான விஷயம் அது. என்னென்னமோ எழுத்தெல்லாம் கோணமானமாக போட்டு அதில் நடுவில் ஒரு குறுக்கில் ஒரு கோடு வேறு போட்டிருப்பான். அந்த கேப்சாவே நம்ம ஒரு 10 வாட்டி அடிக்க வேண்டியிருக்கும். அதில் எல்லாம் அடித்து முடித்து லாகின் பண்ணுறதுக்குள்ளே நம்ம எந்த ட்ரெயினை சூஸ் பண்ண போகிறோம், எந்த ஊருக்கு போக போகிறோன்றதே மறந்து போடும். அப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எங்கே போக போகிறோம், எப்போ வரப்போகிறோம். இது அதுக்குள்ளே நாம் உட்கார்ந்து கம்ப்யூட்டரில் இதை ஆரம்பிப்போம். ஒய்ஃப் பக்கத்தில் வருவாள், வந்து
ஏன்னா முதல்ல கேலண்டரை பார்த்தீங்களா, அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கா பாருங்க ஃபஸ்ட்டு. அஷ்டமி நவமி பார்த்து ட்ரெயின் புக் பண்ணால் சீட்டு கிடைக்குமா? சீட்டு கிடைக்கிற நாள் தான் நம்ம ட்ரெயின் புக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அஷ்டமி நவமி பார்க்கணும். அப்புறம் புக் பண்ண உட்கார சமயத்தில் ராகு காலம் எமகண்டம் இல்லாமல் இருக்கா பார்க்கணும். நம்ம எமகண்ட ராகு காலம் பார்க்காம ட்ரெயின் டிக்கெட்டே புக் பண்ணக்கூடாது. அஷ்டமி நவமி எல்லாம் பார்க்கணும். நான் சொல்லிச்சு அஷ்டமி நவமி இருந்தால் பரவாயில்லம்மா, பக்கத்தாத்தில் கொண்டு போய் பொட்டி வச்சுட்டு செருப்பு வச்சுட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னா கேட்க மாட்டான். இல்லை அதெல்லாம் வந்து ரிஸ்க்கு, யாரோ சொல்லி வச்சிருக்காப்புல பண்ணக்கூடாது. நம்ம அஷ்டமி நவமி இல்லாத நாளில் கிளம்பும் போது அப்படி தான் கிளம்பணும், வரும்போது அப்படி தான் வரணும் அப்படின்வா. இதுக்கு ஏற்றபடி நம்ம ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ண வேண்டியிருக்கோம். இதில் வந்து புக் பண்ண போனோம்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நாம் எந்த ட்ரெயினுக்கு புக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெயினில் தான் வந்து எல்லா சீட்டுமே எப்போத்தாலும் புக் ஆகிருக்கும். இல்லை அது எப்படி எனக்கு தோணும், எனக்கு இவ்வளோ ட்ரெயின் இருக்குது, அது எப்படி நான் போகிற நாளில் நான் என்றைக்கு டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேனோ அன்றைக்கி தான் எல்லோரும் அதே ஊருக்கு போகிறாங்க. ஏன் அது வேறு நாளே கிடைக்கலையா அவங்களுக்கு? எனக்கு தான் என் மச்சினனோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, நான் போகிறேன், அவளுக்குலாம் என்ன வேலை, ஏன் போகிறாவா? அது தவிர இருக்கிற லோயர் பர்த்து, அப்பர் பெர்த்து, மிடில் பெர்த்து, சீட்டு, என்ஜின் வரைக்கும் கூட புக் பண்ணிடுறாங்க டிக்கெட். அவங்க நம்மளுக்கு தான் டிக்கெட் கிடைக்க மாட்டேன்றது இல்லை. சரி பார்த்தேன் நான், எப்படியோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு நாம் லாகின் பண்ணி கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை போட்டு கேப்சாவை போட்டு உள்ளே போய் ட்ரெயினையும் செலக்ட் பண்ணி டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது. ஆஹா சந்தோஷம், நம்ம வேண்டிய பர்த்தும் கிடச்சிடுது அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படும்போது இன்டர்நெட் ஹேங் ஆகிடும். ரவுண்டாக எப்படி சுற்றிகிட்டே இருப்போது. அடடா நம்ம நினைக்கும் போதே முன்னாடியாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குவோம் பழைய காலத்தில். இப்போ என்னடான்னா க்யூனே கிடையாது, சைமல்டேனியஸில் எல்லோரும் லாகின் பண்ணி எல்லோரும் புக் பண்ணுறாங்க டிக்கெட்டு. நாம் பார்த்து வச்ச டிக்கெட்டு திருப்பியும் நம்ம லாகின் பண்ணி இன்டர்நெட் உள்ள போயிட்டு மறுபடியும் அந்த டிக்கெட்டை ட்ரைக் பண்ணால் ஏற்கனவே விற்று போச்சு அந்த டிக்கெட்டு. மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும், இல்லாட்டி பிளான் எல்லாம் மாற்றணும் எல்லாத்தையும். இது எப்படி இருக்குன்னா வந்து ட்ரெயினில் எப்படி டிக்கெட் புக் ஆகிறதோ எப்போயும் வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து ஹவுஸ்ஃபுல். புஷ்பா 2 படத்துக்கு சீட்டு மாதிரி நானும் பார்க்குறேன். என்றைக்காவது ஒரு நாள் கங்குவா மாதிரி எதாவது இருக்குமான்னு பார்க்குறேன், வரமாட்டேட்டு இருக்கு. எல்லாமே புஷ்பா 2 இருக்குது. ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணாலும் அதில் நம்மளுக்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த லோயர் பெர்த்து. இந்த லோயர் பெர்த்துங்கிறது சுலபத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லோயர் பெர்த்து ஏற்கனவே வச்சுருக்கோம்லாம் எப்படி வாங்கினான்னு யோசிப்பேன் நான். இவெல்லாம் ஒருவேளை எங்கேயாவது ஊருக்கு வெளிப்புறத்தில் வந்து பிளாட் வாங்குற மாதிரி எப்பயோ ஒரு வாட்டி ட்ரெயினில் எல்லா ட்ரெயின்லையும் லோயர் பெர்த் வாங்கி வச்சிட்டாலான்னு டவுட்டாக இருக்கு எனக்கு. ஏன்னா அவளுக்கு பற்றி நான் பார்க்குறேன், அவளுக்கு மாத்திரம் எப்படியோ லோயர் பெர்த் எப்பவுமே இருந்துட்டுருக்கு. இந்த லோயர் பெர்த்து செலக்ட் பண்ணுறதுக்காக எத்தனை ட்ரை பண்ணி தலைகீழே நின்று தண்ணி குடித்தா கூட வந்து நம்மளுக்கு அது கிடைக்காது. சரி எவ்வளோ லோயர் பெர்த் இருக்குது, நான் ஒரு சும்மா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தேன். இந்தியாவில் மொத்தம் 10,000 ட்ரெயின் ஓடுறது. ஒரு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் 9 செக்மெண்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த லோயர் பெர்த் மாத்திரம் வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு 2, 18 லோயர் பெர்த் இருக்குது ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு. ஒரு ட்ரெயினில் 12 சாதா கோச் இருக்கும், ஒரு 2 ஏசி செகண்ட் கிளாஸ் 3 டயர் இருக்கும், அதில் ஒரு 2 இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 14 கோச்சில் உங்களுக்கு வந்து லோயர் பெர்த் இருக்குது. 10,000 ட்ரெயின் ஓடுது, 252 × 10,000. ஓகே, அவ்வளோ லோயர் பெர்த் இருக்குது. எனக்கு 2 வேணும், எனக்கு ஒன்று என் பொண்டாட்டிக்கு ஒன்று. கிடைக்க மாட்டேன்றது நம்மளுக்கு. எது வேணுமோ அதுதான் கிடைக்காது. இந்த லோயர் பெர்த் ஒரு பிரச்சனை. சரி நம்மளுக்கு பரவாயில்லப்பா, மிடில் பெர்த் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மிடில் பெர்த்துக்குன்னு தனி ஸ்கில் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த சில கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா குகை கோவில் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நான் நாசிக் போன போது சீதா குஃபான்னு இருக்குது. அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆள் மட்டும்தான் முள்ள தவழ்ந்து உள்ளே போகணும், திருப்பி தவழ்ந்து தான் வெளில வரணும். இந்த மிடில் பெர்த்தில் ஏறணும்னா அந்த தவழற சக்தி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா அது உள்ளே பூந்து நைஸாக போய் லாவகமாக அப்படி திரும்பி அப்புறம் படுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த மிடில் பெர்த்தை யூஸ் பண்ண முடியும். அதில் பிரச்சனை என்னென்னா வந்து மேலே படுத்துட்டு இருக்கோம், எப்போ நம்ம மேலே விழுவானோன்னு பயமாகவே இருக்கும் அதில். இல்லாட்டி நாம் எப்போ நம்மளோட மிடில் பெர்த்து அந்த செயின் உடஞ்சிதுன்னா கீழே இருக்கும் லோயர் பெர்த்து மேலே விழுந்துருமோன்ற பயமாகவும் இருக்கும். சரி இதுதான் வேணாம், அப்பர் பெர்த்துக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த நவராத்திரிக்கு கொலு ஏறிக்கு நிறைய பழக்கம் இருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த ஏணிப்படியில் ஏறி மேலே போய் பரணையில் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்துட்டா அந்த கரெக்டாக நம்ம தலைக்கு மேலே தான் வந்து ட்ரெயினே வளையும்.
இந்த தலையை நிமிர்ந்து உட்கார்ந்தோன்ற ஒரு இதுவே கிடையாது அப்பர் பெர்த்தில். ஒன்று படுத்துக்கணுன்னா மட்டும்தான் அங்கே போகலாம். அப்பர் பெர்த்தோட கன்வீனியன்ஸ் எப்போன்னா மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு மாதிரி மயக்கமாக தூக்கம் வருது பாருங்கள், அப்போ லோயர் பெர்த்தில் தூங்க முடியாது, எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அங்கே அப்பர் பெர்த் இருக்கவன் அன்றைக்கி அதிர்ஷ்டம் பண்ணவன், மேலே போய் படுத்து தூக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பிரச்சனை என்னென்னா மிடில் பெர்த்துக்கும் அப்பர் பெர்த்துக்கும் என்ன பிரச்சனை? லோயர் பெர்த்தில் இருக்குவேன் நம்மளுக்கெல்லாம் காலங்கத்தால் ஒரு 3 மணி ட்ரெயினில் போகிறச்ச மாத்திரம் வீட்டில் 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்குவோம். ட்ரெயினில் போகும்போது 3-3:30 முழிப்பு வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி முழிப்பு வந்துட்டுனா அப்பர் பெர்த்துலேருந்து கீழே இறங்கணும், இல்லை மிடில் பெர்த்துலேருந்து கீழே இறங்கணும். ஆனால் அந்த லோயர் பெர்த்தில் இருக்க எழுந்துக்க மாட்டான். கழுத்தை இப்படியே வச்சுன்னு அந்த மிடில் பெர்த்தோட இது சீட் நம்ம மேலே இடிக்கிற மாதிரியே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துக்கணும், கழுத்து வலி. இது நடுவில் வந்து இந்த காஃபி காரனு டீ காரனு வந்து வெறுப்பேற்றிலே இருப்பான் எல்லா இடத்துலையும். அது காஃபி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ சர்க்கரை இல்லாத காஃபி தான்ப்பா எனக்கு வேணும்னு கேட்டால் அவன் முதலே சர்க்கரை போட்டு வந்துடுவான். இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவான் பாருங்க, மேலே இருக்கிறது பசும்பால் கீழே இருக்குது எருமைப்பால். அது மாதிரி சார் இது வந்து சர்க்கரை இல்லாமல் சார் உங்களுக்கு வரும் அப்படின்வான். இல்லாட்டி கொஞ்சோண்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன்னுவான். நம்ம சாப்பிட்டு பார்த்தா அது பானங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம், பல விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த காஃபி டீ மாத்திரம் 35 வருஷம் 40 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கன்சிஸ்டன்சி குறையாமல் அதே மாதிரி மோசமாக இருக்குது. எந்த ஸ்டேஷனில் போய் சாப்பிட்டாலும் சரி, பிளாட்ஃபாரத்தில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ட்ரெயினுக்குள்ளேயே போட்டு கொண்டாந்து சாப்பிட்டாலும் சரி, அது வந்து ISO 9000 அது மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுக்குறா பாருங்க. அந்த சர்டிஃபிகேஷனில் வந்து இந்த ட்ரெயினில் கொடுக்குற காஃபி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது என்னென்னா நம்ம லோயர் பெர்த்தை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வயசானவாளுக்கு தான் இப்போ 60 வயசு சாப்பிட்றது எனக்கு, அதனால் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லோயர் பெர்த்து அலாட் ஆக ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பாட்டு பாடுவோம் இல்லையா, அந்த கிருஷ்ணரே டே எனக்கு 100 வயசு ஆகிட்டுறா லோயர் பெர்த்து கொடுறான்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டான் போல இருக்கு. நீ போமா போய் உட்காரு, ஆன்லைனில் கிடச்சதில் வாங்கிக்கோ அப்படின்னா போல இருக்கு. ரயில் பயணங்களில் டாப்பிக்கில் என்ன பேச சொன்னார். ஆனால் ரயில் பயணம்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம். எத்தனையோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ ஜேர்னிஸ் நம்ம பண்ணுறோம், என்னென்னவோ அனுபவங்கள்லாம் வரும். முதல்ல இந்த டிக்கெட் புக்கிங் லோயர் பெர்த் அப்பர் பெர்த் மட்டுமே 10 நிமிஷம் பேசுறதுக்கு கிடச்சிருக்கு எனக்கு. இப்போல்லாம் டைம் என்னென்னா வந்து சீரீஸ் படமெல்லாம் கூட விக்ரம் 1 விக்ரம் 2 புஷ்பா 1 புஷ்பா 2 இது மாதிரி இந்தியன் 1 இந்தியன் 2 இந்தியன் 3 வந்துட்டு இருக்கு. அதனால இதுவும் ரயில் பயணங்களில் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4க்கும் நிறைய இடம் இருக்குது. இன்னொரு சமயம் பேசுகிறேன். தேங்க்யூ.